அதிமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகர்பாபு, முத்துசாமி, ரகுபதியை தொடர்ந்து தற்போது அன்வர் ராஜா போன்ற அதிமுக முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணையும் பட்டியல் நீண்டு கொண்டு உள்ளது. அதிமுகவில் அதன் தலைமை கழகத்திற்கு கட்டுப்படாதவர்கள் அக்கட்சி தலைமையுடன் கருத்து வேறுபாடு காரணமாகவும் அதிமுக கட்சியின் விதிமுறைகளுக்கு எதிராக செயல்படுபவர்களை அதிமுகவில் இருந்து நீக்கப்படுபவர்களுக்கு தொடர்ந்து அடைக்கலம் கொடுத்து அவர்களின் மூலம் ஆதாயம் பெற்று திமுகவை வளர்த்தெடுக்கும் யுக்தியை திமுக தலைவராக முதலமைச்சராக இருந்த மறைந்த கலைஞர் கருணாநிதி மற்றும் தற்போதைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அணுகுமுறை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அக்கட்சியின் அமைப்பு செயலாளருமான அன்வர் ராஜா திமுகவில் இணைந்துள்ளார். அதிமுகவின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்தில் மிக பெரும் சிறுபான்மை தலைவராக விளங்கிய அவர் திமுகவில் இணைந்து இருப்பது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி, ரகுபதி, முத்துசாமி, தங்க தமிழ்செல்வன் என அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்ற முக்கிய புள்ளிகளின் பட்டியல் நீண்டு வருகிறது. அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் அன்வர் ராஜா. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலம் தொட்டு அரசியல் செய்து வருபவர். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய அன்வர் ராஜா சிறுபான்மையின தலைவர்களில் ஒருவரான அன்வர் ராஜாவுக்கு அமைச்சர் பதவி வழங்கி அழகு பார்த்தவர் ஜெயலலிதா. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வி.கே. சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் என 4 அணிகளாக பிரிந்த நிலையில் அன்வர் ராஜா கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார். பிறகு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தஞ்சம் புகுந்த அவருக்கு கட்சியின் அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை விரும்பாத அன்வர் ராஜா அப்போதே முதலாக எதிர்ப்பு குரல் எழுப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்தால் சிறுபான்மையின வாக்குகள் கிடைக்காது என்ற கருத்தையும் தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து பாஜக குறித்தும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் விமர்சித்து வந்த அன்வர் ராஜா திடீரென திமுகவில் அதன் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்து கொண்டுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைந்துள்ளார். அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, சேகர்பாபு உள்ளிட்டோர் அவரை இன்முகத்தோடு வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்வர் ராஜா, அண்ணா தலைமையில் கருத்தியல் ரீதியாக வளர்ந்த அதிமுக இன்று பாஜகவின் கையில் சிக்கி இருக்கிறது. அதிமுக கொள்கைகளுக்கு மாறாக செயல்படுகிறது. அதிமுகவை அழிக்கும் பாஜகவுடன் கூட்டணி பொருந்தா கூட்டணி என்றும் தெரிவித்தார். குறிப்பாக அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு சென்ற நிர்வாகிகள் பட்டியல் நீண்டு வருகிறது. தற்போதைய திமுக அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் என திமுக கட்சியிலும் திமுக ஆட்சியிலும் குறிப்பிட்ட தகுந்த உரிய இடத்தை அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் தான் பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அமைச்சரவையை பொறுத்தவரை அமைச்சர் முத்துசாமி, அமைச்சர் ரகுபதி, அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், அமைச்சர் ராஜ கண்ணப்பன், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அமைச்சர் ஏவா வேலு, அமைச்சர் பி.கே. சேகர்பாபு ஆகியோர் அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்தவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பு வகித்து வரக்கூடியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதிமுகவில் இருந்து டிடிவி தினகரன் தொடங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சென்று அதன் பிறகு திமுகவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் விளாத்திக்குளம் மார்க்கண்டேயன், கோவை முன்னாள் மேயர் கணபதி, ராஜ்குமார், நடராஜன், தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன், எஸ்.எம். உதயகுமார்,
கோவிந்தராஜன், பி.கே. முத்துசாமி, கே. மனோகர், குப்புசாமி, செந்தில்குமார், என். கந்தசாமி, வேலுசாமி, பரமசிவம் என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதிமுக முன்னாள் அமைச்சரான டி.கே. நடராஜன், தர்மபுரி அதிமுக மாவட்ட செயலாளர் எம்.ஜி. சேகர் என திமுகவுக்கு சென்றவர்கள் பட்டியல் தொடர்ந்து நீண்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது அன்வர் ராஜாவும் இணைந்து இருக்கிறார். 2016ஆம் ஆண்டில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகும் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தோல்விக்கு பிறகும் பெரும்பாலான அதிமுக முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் திமுக தரப்பில் தஞ்சம் புகுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவிலிருந்து திமுக செல்லும் அரசியல் பிரமுகர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து திமுகவை வளர்த்தெடுப்பதற்கு அவர்களை பயன்படுத்தி கொள்வது, அவர்களுக்கு திமுக தலைமை கழகத்தில் முக்கிய பொறுப்புகள் வழங்குவது, மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு வழங்குவது, தமிழக அமைச்சர்களாக பொறுப்பு வழங்குவது, நாடாளுமன்ற இரு அவைகளில் உறுப்பினர்களாக ஆக்குவது, மத்திய அமைச்சர் பொறுப்பு வழங்குவது போன்ற யுக்தியை பயன்படுத்தி மாற்றுக் கட்சியினரை திமுகவுக்குள் இழுக்கும் முயற்சியில் திமுக வெற்றி பெற்று வருகிறது. அதே நேரத்தில் மாற்றுக் கட்சியினரை திமுகவில் இணைத்து திமுகவை வளர்த்து ஆட்சியை கைப்பற்றும் முனைப்பில் திமுக ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அண்ணா அறிவாலய திமுகவில் காலம் காலமாக இருப்பவர்களுக்கு அக்கட்சியில் முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் அதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் இணைபவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு திமுகவிலும் ஆட்சியிலும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறாள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அதிமுக உள்ளிட்ட மாற்று கட்சியில் உள்ள கட்சி பிரமுகர்கள், தொண்டர்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக செயல்படுவது, கட்சியின் விதிமுறைகளுக்கு எதிராக செயல்படுவது, கட்சி தலைமையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவது, கட்சியின் பெயரை பயன்படுத்தி சமூகத்தில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவது போன்றவைகளில் ஈடுபடக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அந்தந்த கட்சி வெளியேற்றுவது வழக்கமாக உள்ளது. அப்படி வெளியேற்றப்படக்கூடியவர்களை அரவணைத்து அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு திமுகவிலும் முக்கிய பதவி கொடுத்து ஆட்சியிலும் முக்கிய பதவி கொடுத்து அழகு பார்த்து வருவது திமுக என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் அண்ணா அறிவாலய திமுக குற்றவாளிகளின் கூடாரமாகவும் தமிழகத்தின் அநீதியின் அடையாள சின்னமாகவும் அண்ணா அறிவாலய திமுக விளங்கி வருகிறது. ஏனென்றால் மாற்றுக் கட்சியில் குற்றம் செய்தவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். குற்றவாளிகள் என்று சித்தரிக்கப்படுகின்ற அரசியல்வாதிகளை திமுகவுக்குள் இணைத்து கொண்டு அவர்கள் குற்றவாளியாக இருந்தாலும் பரவாயில்லை, கட்சி வளர வேண்டும், வாக்குகள் வர வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற சுயநல போக்கோடு திமுக செயல்பட்டு வருவதன் காரணமாகவே திமுக எப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் ஆட்சி அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் குற்ற சம்பவங்கள் மற்ற ஆட்சியை காட்டிலும் அதிகமாக நடைபெறுவதற்கு திமுக முக்கிய காரணமாக இருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தினந்தோறும் கொலை, கொள்ளை, வழிபறி, ஜாதிய மோதல், மத ரீதியான மோதல், அதேபோல் பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரம், சிறுமிகள் மீதான பாலியல் பலாத்காரம், லாக்அப் டெத்து போன்ற எண்ணற்ற படுகொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது, மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை திமுக அரசாங்கம் படுகொலை செய்வது, அழைத்து மிரட்டுவது போன்ற பல்வேறு சமூக விரோத செயல்பாடுகளில் அண்ணா அறிவாலய திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. அதனால்தான் குற்றவாளிகளின் கூடாரம் என்று அண்ணா அறிவாலய திமுக சொல்லப்படுகிறது. சமூக நீதி என்று சொல்லக்கூடிய அண்ணா அறிவாலய திமுகவில் சமூக நீதி என்பது இருக்கின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சமூகத்தில் தினந்தோறும் அநீதியை விதைத்து வரக்கூடிய ஆட்சிதான் அண்ணா அறிவாலய திமுக என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால்தான் திமுக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு செயலிழந்து இருப்பது வழக்கமான ஒன்றாகிவிட்டது. 2019ஆம் ஆண்டு முதல் திமுக தலைவர், தற்போதைய முதலமைச்சர்
மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக தொடர் வெற்றியை பதிவு செய்கிறது. இந்த வெற்றி 2026 தொடருமா? இந்த வெற்றியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தடுத்து நிறுத்தி முற்றுப்புள்ளி வைத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 8வது முறையாக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றுமா? அல்லது எடப்பாடிக்கும் பழனிசாமிக்கும் நடைபெறும் அந்த அரசியல் போட்டியில் மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 7வது முறையாக தொடர்ந்து 2வது முறையாக தமிழகத்தில் ஆட்சி கைப்பற்ற போகிறாரா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.